காடியா நல்லெண்ணெய் தான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். சத்தியமும் கேன்சல், விவாகரத்தும் கேன்சல். எப்படி நம்ம கேம்? இதை நீங்க எதிர்பார்க்கல. அப்பா அப்பா கொந்தளிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ப்ளீஸ். ஒரு வாட்டி கேளுங்க. இப்ப என்ன, இவ்வளவு விவாகரத்து பண்ணணும் அவ்வளவுதானே? ஓகே, அக்ரீட். உங்களோட சேர்ந்து இப்ப நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னப்பா என்ன நடக்கும்? கொஞ்ச நாள்ல எங்களை கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஏன்பா இந்த இனியாங்கிற பொண்ணை நீ டிவோர்ஸ் பண்ற அப்படின்னு ஜட்ஜி கேட்பாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு இவளை டிவோர்ஸ் பண்றதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல, கொஞ்சம் கூட பிரியமே இல்ல, அதனால நான் விவாகரத்தெல்லாம் பண்ண விரும்பல அப்படின்னு நான் உண்மையை சொல்லிடுவேன். எங்க அப்பா தான் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ இவளை நீ டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு டிமாண்ட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு? போயா, போய் சந்தோஷமா வாழி அவன் பொண்டாட்டியோட அப்படின்னு தானே சொல்லுவாரு. ஏன் கோர்ட்டோடைய டைமை வீணாக்குனதுக்கு ஃபைன் போட்டாலும் போடலாம். இவ்வளவும் நடந்தாதான் உங்களுக்கு புத்தி வருமா? இது உங்களுக்கு தேவையா? இந்த அவமானம்லாம் கரெக்ட் தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏய், சத்தியம் பண்ணத மறந்துட்டல்ல? சத்தியம்? இந்த சத்தியம் வேற. அப்பா, ஒரு மனுஷனுடைய ஆணவத்துக்காக குடும்பத்தையே பிரிக்கிற சத்தியத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லப்பா. என்ன நீ? What's wrong with you? Don't worry, baby. I'm never gonna leave you. அப்பா, இனியா நீ வீட்டுக்கு வந்ததையும் நீங்க மொக்க வாங்கினதையும் நாங்க கொண்டாட போறோம். நீங்க இருந்து விருந்து சாப்பிட்டு போங்கப்பா. ஏய், என்ன ஏமாத்திட்டன் மட்டும் நினைக்காத. இனிமே தான் நான் யாருன்னு நீ பார்க்க போற. சரிங்கப்பா. வாமுதா, எங்க அண்ணனை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அது விக்ரம், தேங்க்ஸ் விக்ரம். ஐம் சாரி. நானே அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இனியா, உன்னை படைச்சவனே வந்து கேட்டாலும் இனியா எனக்காக பிறந்தவன், நீ ஓடி போயிருந்து துரத்தி விட்டுருவேன். கடைசியில விக்ரம் நம்மள எப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானேன்னு. ஐயோ, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு. குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி விக்ரம் கிட்ட நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின. இந்த வீட்டை அடமான வச்சு இப்படி நம்ம கஷ்டப்பட்டதுல வீணா போச்சேன்னு. திட்டம் போட்டுதானே கால வாரி இருக்கான். நம்ம நினைப்புல விக்ரம் ஒரு லாரி மண் அள்ளி போட்டிருக்கான். ஊரு எல்லாம் வர மணக்க அசத்தலா ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவைச்சு பார்க்கையில கிறங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். காடியா நல்லெண்ணதான், நம்ம காடியா நல்லெண்ணதான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.